Dear students, welcome to online class with Heman. 8th Maths 6th chapter Statistics, exercise 6.1 5th sum. A paint company asked a group of students about their favorite colors and made a pie chart of the findings. Use the information to answer the following. ஒரு pie chart மாதிரி ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பெயிண்ட் கம்பெனியில் எது அவங்களுடைய ஃபேவரட் கலர்ஸ் அப்படின்னு பை சார்ட் மூலயமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர், இப்போ 20% இதில் கொடுத்துருக்காங்க பை சார்ட். ஸோ இப்போது சொல்யூஷன் போட்டுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, டோட்டல் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே என்ன நம்மளுக்கு தெரியும், 100%. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 100. இப்போது இதில் 50 ஸ்டூடெண்ட்ஸ், இது மட்டும் பர்சன்டேஜில் கொடுக்கல, 50 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போது 50 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. 100% மைனஸ் ஃபஸ்ட்டு இது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா இப்போ டோட்டல் 100%. எப்போவுமே 100% தான் டோட்டல் பர்சன்டேஜ் யூஸ்வலி டினோட்டட் பை 100. அப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன வரும், 100% மைனஸ் 30% ப்ளஸ் 20% ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 ப்ளஸ் 15 ப்ளஸ் 15%. இதுதான் டோட்டலாக 100% மைனஸ் இந்த பர்சன்டேஜ். ஓகே, அப்போது 100% இதெல்லாம் ஆட் பண்ணால் 90% வருது. அப்போது இது 10%. அப்போது 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. இப்போ இது என்னென்னா பை சார்ட் மூலிமா பெயிண்ட் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேவரட் கலர்ஸ் என்னென்னு பை சார்ட் மூலிமா டினோட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 10%. இப்போ இது டோட்டலாக ஆட் பண்ணால் 100% வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது இது 10%னால் 50 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ 15னா எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, 25னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, 20%னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, 30%னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டலாக 100%. பட் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10%னால் 50 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ எழுதிக்கோங்க எடுத்து 10% ஈக்குவல் டு 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 50 ஸ்டூடெண்ட்ஸ் 10%. அப்போது 100%. இப்போ இது டோட்டலாக இந்த பை சார்ட்டை ஆட் பண்ணால் என்ன வரும், 100% வரும். அப்போ 100%னால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 50 × 100 டிவைடட் பை 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 500 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, 500 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன ஃபஸ்ட் இதில் கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர். அப்போ ரெட் கலரில் என்ன 20% கொடுத்துருக்கோம். அப்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் சப்டிவிஷன் 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர். ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர்னும்போது அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 100%னால் எவ்வளோ, இப்போ 10%னால் 50 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 100%. இப்போ டோட்டலாக அந்த பை சார்ட்டில் 100% வரும். 100%ல் 500 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100%ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிரும். ஸோ 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர்னால் என்ன பண்ணணும்னா 20/100 × 500. இப்போ 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போது 100 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு how many students like green color, how many students like second subdivision. அப்போது 15% of the students என்ன லைக்டு க்ரீன் கலர். அப்போ இது எப்படி போடுவோம், க்ரீன் கலர்னால் 15/100 × டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500. இப்போ 0 0 கேன்சல் பண்ணோன்னா 15 × 5 75 ஸ்டூடெண்ட்ஸ். 75 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லைக்டு க்ரீன் கலர். இங்கே லைக்டு ரெட் கலர்.
ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூனா என்ன, அந்த பை சார்ட்டில் 25%. 25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூ. அப்போ 25/100 into 500. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 25 into 5 how much, 25/100 into 500. அப்போ 25 into 5, அப்போ 125 25 into 5, 5 5 are 25, 12 11 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக்டு ப்ளூ கலர். ஓகே, லைக்டு ப்ளூ கலர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்த் ஒன், how many students did not like red color. அப்போ 100 students liked blue color, red color. did not like red color னா 500 minus 100 என்னன்னா total number of students minus red color liked. ஓகே, ரெட் கலர் லைக்டு என்ன வரும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து டிட் நாட் லைக் ரெட் கலர், லைக் ரெட் கலர். ரெட் கலர் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500 மைனஸ் ரெட் கலர் லைக்டு எத்தனை பேர், 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் ரெட் கலர். ஸோ minus 200 equal to 400. 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து did not like red color. 400 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் வந்து ஷார்ட்கட்டாக போடணும். ஓகேவா, 400 ஸ்டூடெண்ட்ஸ் did not like red color. did not like red color. next, did not like red கலர்னு கேட்டாங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் ரெட் கலர் லைக். ரெட் கலர் லைக்கடி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 500 minus 100 equal to 400 ஸ்டூடெண்ட்ஸ் did not like red color. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு, how many ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு பிங்க் ஆர் ப்ளூ. அப்போது இந்த ஃபிகர்லேருந்து பிங்க் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 30%, பிங்க் ப்ளூ வந்து 25%. ஓகே, லைக்டு பிங்க் ஆர் ப்ளூனா என்ன பண்ணோம்னா 30/100 into 500 ப்ளஸ் 25/100 into 500. இது வந்து லைக்டு பிங்க் ப்ளஸ் லைக்டு ப்ளூ. அப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள், 100 150 ப்ளஸ் இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 125 ஈக்குவல் டு 275. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு பிங்க் ஆர் ப்ளூ என்ன வரும்னா, பிங்க் ஆர் ப்ளூ ஈக்குவல் டு 275 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 275 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many students were asked about the favorite colors. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேவரட் கலர்ஸ்னால் அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 500. அப்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேவரட் கலர்ஸை பற்றி கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதணும், 500. ஏன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் were asked about their favorite colors. About their favorite colors. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தெரியலன்றதுக்காக 50 ஸ்டூடெண்ட்ஸ் 100%லேருந்து மைனஸ் எத்தனை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களோ அது மைனஸ் பண்ணால் 50 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு. அப்போ 100% டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10%னா 50 ஸ்டூடெண்ட்ஸ், 100%னா 500 ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 20% போது என்ன பண்ணுவோம், 20% of the students like red color na 20/100 into 500. 15% like green color na 15/100. 25% of the students na 25/100 into 100.
அப்புறம் நாட் லைக் ரெட் கலர்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனில் லைக்டு 100 கண்டுபிடிச்சோம்ல, சப்ஸ்டியூட் மைனஸ் பண்ணும்போது 400 ஸ்டூடெண்ட்ஸ் did not like ரெட் கலர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் how many students liked pink or blue? அப்போ பிங்க் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளூ வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 30 by 100 into 500 plus 25 by 100 equal to 275 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு பிங்க் ஆர் ப்ளூ வந்து 275 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டல் how many students are asked about their favorite colorsனால் total number of students தான் போடணும். total number of students தான் 500 students were asked about their favorite colors. அவ்வளோதான் இந்த சம். Thank you. For more videos, please subscribe our channel.